வியூவர்ஸ், வெல்கம் டு அட் குக் 1000 சேனல். இன்னைக்கு நம்ம வீட்டில் செம டேஸ்டியான ஹெல்த்தியான குடமிளகா ஆம்லேட் தான் செய்ய போகிறோம். எப்படி செய்யுதுங்கிறத பார்க்கலாம் வாங்க. குடமிளகா ஆம்லேட் செய்ய தேவையான பொருள் என்னென்னங்கிறது பார்க்கலாம். முட்டை 3, குடமிளகா 3, வெங்காயம் 1, மல்லித்தலை சிறிதளவு. குடமிளகா, வெங்காயம், மல்லித்தலை எல்லாம் நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு 3 முட்டை எடுத்துக்கலாம். அந்த முட்டையெல்லாம் உடச்சி ஊற்றி வச்சுக்கோங்க. முட்டையில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். முட்டையை நல்லா பீட் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு கடாய் எடுத்து சூடு பண்ணிக்கோங்க. அதில் 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் லேசாக சூடானது அதில் பொடி பொடியாக கட் பண்ணி வச்ச பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். பெரிய வெங்காயத்தை நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற அளவுக்கு வதக்கணும்னு அவசியம் இல்லை. லேசாக கண்ணாடி பதத்துக்கு வதக்குனா போதும். பெரிய வெங்காயம் கண்ணாடி பதத்துக்கு வதங்கிடுச்சு. இதில் பொடி பொடியாக கட் பண்ணி வச்ச குடமிளகாயை சேர்த்துக்கலாம். குடமிளகா எண்ணெயிலே நல்லா வேகணும். அதனால ஸ்லோ ஃப்ளேம் வச்சு நல்லா வதக்கிக்கிட்டே இருங்க. குடமிளகாயை நல்லா கிளறி விடுங்க. காய் வதங்குற வரைக்கும் ஒரு மூடி போட்டு மூடி வச்சு வதக்கிக்கலாம். கேஸை ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. மூடியை ஓப்பன் பண்ணி நல்லா கலந்து விடுங்க. நல்லா கலந்து விட்ட பிறகு மறுபடியும் 2 நிமிஷத்துக்கு மூடி போட்டு வேக விடுங்க. இப்போ மூடி திறந்து பார்க்கலாம். வெங்காயம் குடமிளகா ஓரளவுக்கு நல்லா வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணி அதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இந்த ஸ்டேஜில் 1/4 டேபிள் ஸ்பூன் சிக்கன் மசாலா தூள் சேர்த்துக்கலாம். குடமிளகா ஆம்லெட் செம டேஸ்டாக இருக்கும். கால் டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். மிளகாத்தூள் நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் மல்லித்தலையை சேர்த்துக்கலாம். மல்லித்தலையை நல்லா வதக்கிக்கலாம். முட்டையில் கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா பீட் பண்ணி வச்சுருக்கோம். அந்த முட்டையை இப்போ அதில் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க, இல்லைன்னா அடிப்பிடிக்க வாய்ப்பு இருக்கு. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். முட்டையை நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் மூடி வச்சுக்கலாம். 1 நிமிஷம் கழித்து மூடியை திறந்து பார்த்தா கேப்சிகம் எக் ஆம்லெட் ரெடி ஆயிடுச்சு. இந்த குடமிளகா ஆம்லெட் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இதை ரைஸ் சப்பாத்தி கூட சாப்பிட்டுக்கலாம். செம டேஸ்டான சைடிஷ். உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.